ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இவ்வளோ நாளா நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் வீடியோ போட்டுருந்தோம். என்னன்னா, ஹவ் டு இம்ப்ரெஸ் ஒரு கேர்ள் ஆன்டி அப்படின்ற மாரி. சரி, இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். சரி, நிறைய பேர் நம்ம சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வர கதைக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியாப்பட்ட கதை நம்ம சொல்லணும். இல்லைன்னா அந்த சேனல் ஆடியன்ஸ், அதாவது நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிருவாங்க. சரி, அதனால் அதே மாரி திரும்பி ஒரு கம்பேக் ஸ்டோரி தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோடைய டாபிக்க நம்ம பார்க்கணும். என்னன்னா, நம்ம கதையில அத்தை, மாமா, ஒரு பையன். இவங்க 3 பேர் இருக்காங்க. அத்தை, மாமாக்கு கல்யாணம் ஆகி சுமார் 15 ஆண்டுகள் ஆகுது. ஆனா, அத்தை, மாமாக்கு குழந்தை இல்ல. இந்த பையன அவங்க குழந்தையா நெனச்சு அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. ஆனா, போக போக இந்த பையனும் இவங்கள விட்டு விலகி ரொம்ப தூரம் போறான். அதுக்கப்புறம் இந்த பையன் ஒரு 20 வயசு ஆகும்போது வரான். அப்பதான் இவங்க இந்த பையன பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் ஃபர்ஸ்ட்டு இவங்க வீட்டுக்கு போறான். நல்லா தான் பழகுறான், வரான். அதுக்கப்புறம் இந்த அத்தைக்கும், மாமாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. அப்ப என்னன்னு கேட்குறான். அப்ப அந்த அத்தை இந்த பையன ஒரு விஷயங்கள் பண்ண சொல்றாங்க. ஒரு உதவி கேட்குறாங்க. அது என்ன மாரியான உதவி? இது என்ன மாரியான உறவு? அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில சொன்ன மாரி ஒரு பையன் இருக்கான். இப்ப அந்த பையனுக்கு 10 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பையனோட அப்பா, அம்மா 2 பேரும் ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பையன் ஊர்ல தனியா தான் வாழ்றான். இந்த பையன் 9 வயசு வரைக்கும் அவன் வெளிநாட்ல படிக்கிறான். அதுக்கப்புறம் வெளிநாடு இந்த பையனுக்கு செட் ஆவாதுன்ட்டு அவங்க அம்மா, அப்பா இந்த ஊருக்கு வந்து விட்டுர்றாங்க. ஏன்னா, இவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சம்பாதிச்சாலும் அந்த ஊர்ல அவங்களால வாழ முடியல. ஏன்னா, அங்க செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ, இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பையன எங்க விடுறதுன்னு யோசிக்கும்போது, ஸோ இவங்களுடைய, அதாவது இவங்க இருக்காங்க பாருங்க. அதாவது இந்த அப்பா, அம்மா வந்து இந்த அப்பாவுடைய கூட பொறந்த அக்கா கிட்ட இந்த பையன விட்டுறலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அதே மாரி விட்டுட்டு திரும்பி ஃபாரின் போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ரொம்ப அழுவுறான். போறான், வரான். எதுவுமே செட் ஆகல. திரும்பி 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அவங்க கூட்டு போயிடுறாங்க அந்த பையன வெளிநாட்டுக்கே. அப்போ அந்த வெளிநாட்டில போய் திரும்பி அவன் படிக்கிறான், வரான். அந்த 2 வருஷம் இருக்கும்போது இந்த பையன அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா, இந்த அப்பாவோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 15 ஆண்டுகள் ஆன காரணத்தினாலேயும் அவங்களுக்கு குழந்தை இல்ல. இன்னொன்று, அவங்களுக்கு குழந்தை மேலே ஆசைகள் நிறையா இருக்கிறனால, இந்த பையனுக்கும் சின்ன வயசா இருக்கிற காரணத்துக்காக நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க குழந்த மாரி. இவன் அங்கே ஃபாரின் போனது இவங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட். ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷன்ல இருக்காங்க. சரி, இப்ப இந்த பையன் வந்து திரும்பி ஒரு 18 வயசு ஆகும்போது ஊருக்கு வரணும்னு நினைக்கிறான். ஏன்னா, அவனுக்கு செட் ஆகல ஃபாரின். இப்போ இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் ஃபாரின் செட் ஆகலன்ற காரணத்துக்காக ஊருக்கு வரணும்னு நினைக்கிறான். அதே மாரி ஊருக்கு வரான். வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்குறான். தங்கி படிக்கும்போது தான் இவங்க அத்தைக்கு தெரிய வருது. இந்த பையன் இங்கே தான் இருக்கான், படிக்கிறான் அப்படின்ட்டு. இந்த பையன் அதுக்கப்புறம் நேர்ல போய் பார்க்குறாங்க. எனக்கு உன்ன யாருன்னு தெரியுதா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. ஸோ, இப்ப கேட்குறாங்க என்னான்ட்டு. இந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியலன்றான். நான் இந்த மாரி உங்க அப்பாவோட அக்கா, கூட பொறந்த அக்கான்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அப்பதான் இந்த பையனுக்கு புரியுது. ஓ! நீங்க தானா அது? நான் உங்க வீட்ல தானே இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. சரி, இப்படி பேசிட்டு இருக்கும்போது, என்னதான் அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த இந்த பையன் வந்து ஒழுங்கா சாப்பிடாம கொஞ்சம் இளைச்சு போயிடுறான். அப்ப இந்த பையன் சொல்றான், "சாப்பாடுலாம் ஒண்ணும் சரியில்ல" அப்படின்ற மாரி. அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு, "என் தம்பியோடைய பையன் இந்த நிலைமையில இருக்கணுன்றது எனக்கு என்ன பார்த்தா இதுவா?" அப்படின்ட்டு, "நான் உன்ன கூட்டு போறேன். நீ எங்க வீட்லயே இரு. எங்களுக்கு தான் குழந்தை இல்ல" அப்படின்ட்டு கூட்டு போறாங்க. சரி, கூட்டு போய் அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க வளர்க்குறாங்க அந்த பையன. இது சுமார் ஒரு 1 வருஷம் ஆகுது. இப்ப இந்த பையனுக்கு 19 வயசு ஆகுது. இந்த பையன் காலேஜ் சேர்றான். காலேஜ் போயிட்டு வரான். இந்த பையன் 4, 5 பேர்கிட்ட ப்ரப்போஸ் பண்றான் காலேஜ்ல. எந்த பெண்ணுமே இந்த பையனை ஏத்துக்கல. ஸோ இந்த பையன் செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட்ல உட்காந்து அழுதுட்டுருக்கான். அப்பதான் இவங்க அத்தை வராங்க. அத்தை வந்து என்ன ஆச்சு? என்னன்னு பேசுறாங்க. அப்பதான் சொல்றாங்க. அதாவது இந்த பையன் சொல்றான். இந்த மாரி எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். லவ் பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து செட் ஆகல அப்படின்ட்டு அழுவுறான். அப்போ அந்த அத்தை அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு, "விடு, உனக்கு நல்ல பொண்ணு அமைவா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா போக போக அத்தைக்கும், மாமாவுக்கும் நெறையா சண்டைகள் நடக்குது.
அதான் இவன் கவனிக்கிறான். என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேன்ட்டு. சரி கவனிக்கிறான். ஆனால் இவனால் என்ன பண்ணுறதுன்றது தெரியல. ஸோ இவன் அன்னைக்கு ஒரு நாள் கேட்குறான் மாமாட்ட, மாமா என்ன இந்த மாதிரி பிரச்சனை, ஏன் நீங்கள் இப்படி அடிச்சுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் எதுவுமே இந்த பையன்கிட்ட சொல்லலை. நீ போடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. சரி இப்போ இந்த பையன் யோசிக்கிறான், இவன் என்ன தான் பிரச்சனைன்றது நமக்கு சரியாக தெரியல, பிரச்சனை தெரிஞ்சால் தானே நம்ம சால்வ் பண்ண முடியுமானே யோசிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பையன். ஒரு நாள் அத்தைக்கிட்ட போய் கேட்குறான், அத்தை இந்த மாதிரி என்ன தான் அத்தை பிரச்சனை அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைடா, ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி விட்றாங்க. சரி திரும்பவும் ஒரு 5 நாள் பார்க்குறான், பிரச்சனை ஓவராகுது. இவங்க அத்தைக்கிட்ட போய் கேட்குறான். ஏன்னா இவன் இவங்க மாமா கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டான், அத்தை கிட்ட தான் அதிகமாக பேசும். போயிட்டு என்ன கேட்குறான், நீங்கள் சொல்கிறீங்களா இல்லைன்னா நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அவங்க கிளம்பிடாத அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த பையன் சரி ஏன் கிளம்பக்கூடாது என்ன விஷயம்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாங்க, மாமா எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டு. மாமா இந்த மாதிரி அத்தை இந்த மாதிரி கிளம்புறாரு வெளில அப்படின்னா, சரி கிளம்புனதுக்கப்புறம் கேளு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி அவர் கிளம்பிட்டார். அப்போ இந்த பையன் கேட்குறான் அத்தைக்கிட்ட. அத்தை கையை காமி அப்படின்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னா, ப்ராமிஸ் பண்ணு யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னா. என்ன அத்தை ஏன் அத்தை ப்ராமிஸ் பண்ணணுன்னா, இந்த மாதிரி மாமா ஒரு சில விஷயங்கள் அவருக்கு சரி வரல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்குறாங்க. இது யாருக்கும் சொல்லக்கூடாது. என்னன்னா எப்படி எங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் 15 வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லைன்றது உனக்கு தெரியும்ல. தெரியாத. அப்போ இந்த சமூகம் எங்களை தப்பாக தான் பேசுது. இந்த நேரத்தில் எனக்கு குழந்த பிறந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சரிங்க அத்தை, அதுக்கு என்ன அத்தை, அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணலாம்லன்ற மாதிரி இந்த பையன் சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது உங்கள் மாமாவுக்கு செட் ஆகாது, அவருக்கு குழந்தை பெற்றுக்க தகுதியே இல்லை, அவர் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோம், அவர் மேலே தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இதை நான் அவர்கிட்ட சொல்ல போய் தான் பிரச்சனை வருது. ஆனால் எங்களுக்கு இப்போ சமூகத்தில் அசிங்கம் இல்லாமல் வாழணுன்னா எங்களுக்கு ஒரு குழந்த வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, இப்போ எதுக்கு அத்தை உங்களுக்கு பிரச்சனைனா, நான் உங்கள் மாமா கிட்ட இன்ஜெக்ஷன் மூலயமா வேற ஒருத்தவங்க இதுவை கருவை நான் சுமந்து நம்ம குழந்தைய பெற்றுக்கலான்னு சொல்லும்போது அவருக்கு பிடிக்கல. இதே மாதிரி அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கவும் பிடிக்காது, அவர் எதையும் ஒழுங்காக செய்யவும் மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆமாத்த உங்கள் நிலமை எனக்கு புரியுதுன்னு சொல்கிறான். சரி இப்போ என்ன தான் அத்தை பண்ணலான்னா, எனக்கு ஒரு உதவி வேணும், நீ எனக்கு செய்றியான்ற மாதிரி இந்த அத்தை கேட்குறாங்க. இப்போது இந்த பையன்கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது தான் ட்விஸ்ட்டே. ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம கதை பிடிச்சிருந்தால், அதாவது பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா, பார்ட் 2ல் தான் எல்லாமே எக்ஸ்பிளைனாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 அதாவது இந்த கதையோடைய தொடர்பு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கதை நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.